ஒரு விசேஷ நாளாக ரஷ்யா கொண்டாடியது. என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க முதலாக அணு சக்தி ஒரு குண்டை வெடித்து பார்த்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த குண்டை அவங்க வெடித்து பார்த்தாங்க, அணுகுண்டை. அது என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1961 ஆகஸ்ட் மாதம் 24 அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த குண்டுக்கு அவங்க வந்துட்டு சார் பாம்பா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த குண்டு எப்படி அழைக்கப்பட்டதுன்னா RDS-220 என்று அழைக்கப்பட்டது. சரி, இந்த குண்டோடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அப்போத்திய அதிபர் குர்சோவ் அப்படிங்கிறவர் தான் இதை வெடித்து பார்க்க சொன்னார். அன்னைக்கு இந்த குண்டு ஏற்படுத்தின தாக்கம் மிகப்பெரிய அளவிலே காணப்பட்டது. இந்த குண்டு ஏற்படுத்தின தாக்கத்தை குறித்து அதனுடைய விளைவை நான் உங்களுக்கு படிக்கிறேன், அவங்க கொடுத்து உங்களுக்கு படிக்கிறேன். குண்டு வெடித்ததும் அதன் நெருப்பு பிளம்பு 20 கிலோமீட்டர் உயரத்திற்கு பாய்ந்தது. 35 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதன் கதிரியக்க அலைகள் பரவின. 40 வினாடிகள் கழித்து தீப்பிழம்புகளின் உச்சம் 65 கிலோமீட்டர் உயரத்தை எட்டியதுடன் அணுகுண்டின் வீரியம் 90 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பரவியது. குண்டு போடப்பட்ட இடத்திலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த செவர்னே என்ற இராணுவ நகரத்தின் கட்டிடங்கள் உடைந்து சிதறின. நிலப்பரப்பிலிருந்து 4 கிலோமீட்டர் உயரத்தில் அணுகுண்டு வெடித்தாலும் அதன் அதிர்வு உலகம் முழுவதும் ரிக்டர் அளவில் 5 பதிவானது. அணுகுண்டை போட்ட Tu-95 விமானம் அதிர்வு காரணமாக சரேலென 1000 மீட்டர் கீழே தள்ளப்பட்டாலும் பின்னர் சுதாரித்து தரையிறங்கியது. அணுகுண்டு வெடித்த காட்சியை நார்வேயில் உள்ள ஜாஃபோர்ட் மலையில் இருந்த இராணுவ வீரர்கள் பார்த்தனர். 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணுகுண்டு வெடித்த காட்சி தென்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஸ்காண்டினேவியன் தீபகற்பம் முழுவதும் கதிரியக்கம் பரவி சோவியத் யூனியன் கடும் கண்டனத்திற்கு ஆளானது. உள்நாட்டிலும் அணுகுண்டு சோதனைக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்தன. இந்த சார் பாம்பே அப்படிங்கிற அணுகுண்டை பற்றி தான் நம்ம இவ்வளவும் பார்த்தோம். இது 2-3 நாளைகளுக்கு முன்பாக தனியார் தொலைக்காட்சியில் வந்ததான செய்தி. இவ்வளோ பெரிய அணுகுண்டு வெடித்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அவங்க ஒரு தீர்மானமே போட்டாங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து இனிமேட்டு ஆகாயத்தில் நம்ம வெடிச்சு பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானமே போட்டாங்க. அந்த அளவுக்கு யோசித்து பாருங்க, 55 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டடம் 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு இடத்துல இருந்து பார்த்தா தெரியக்கூடிய அளவிற்கு அது இருந்ததாம். உலகம் முழுவதும் 5 ரிக்டர் அளவுக்கு பூமி அதிர்ச்சிக்கான ஒரு விளைவை அது ஏற்படுத்தியதாம். இது 1961 கண்டுபிடிச்சது. அதற்கு பிறகு கண்டுபிடிச்சப்பட்ட எத்தனையோ அணுகுண்டுகள் இருக்கிறது. அதையும் தாண்டி நியூக்ளியர் குண்டுகள் இருக்கிறது. அதை காட்டிலும் இப்பொழுது லேசர்ல தாக்கக்கூடிய குண்டுகள் எல்லாம் இருக்கிறது. மின்னலை போல தாக்கக்கூடியதெல்லாம் இப்பொழுது இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகம் மிக மிக மோசமான ஒரு இடத்துல இருக்கிறது. இந்த காரியத்தை பார்க்கும்போது நான் இதை உங்களுக்கு இன்னைக்கு எடுக்கணும்னு நினைச்சேன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் இன்னைக்கு வேதத்தை படிக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வேதத்தில் இருக்குதா, இது ஏதோ இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்குது, இதெல்லாம் வேதத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஏசாயா புஸ்தகத்தில் ஆண்டவர் இதை குறித்து நமக்கு ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24 அதிகாரம் 19-20 ஆண்டவர் சொல்லுகிறார், தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும், வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும், அதன் பாதகம் அதன் மேல் பாரமாய் இருக்கையில் அது விழுந்து போகும், இனி எழுந்திராது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு பெரியதான ஒரு காரியத்தை பாருங்க. அதிரும், தேசம் முறிந்து போகும். இங்கே ஏற்பட்ட ஒரு குண்டு எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அதிர்வை ஏற்படுத்தினதா பாருங்களேன். இதே மாதிரி ஒரு காரியத்தை யோவேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவேல் புஸ்தகம் 2 அதிகாரம் 2வது வசனத்துல, அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் பாயும் அப்படின்னு இருக்கு. இதே காரியத்தை செப்பனியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லும் போது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்த நாள் உக்கிரத்தினாள், அது இக்கட்டும் இடுக்குமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அதன் அரணைப்பான நகரங்களும் உயரமான கொத்தளங்களும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள், எல்லாம் இடிந்து நொறுங்கி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இது அப்படியே அந்த நியூக்ளியர் எஃபெக்ட் நமக்கு சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் இருக்கு. அதாவது சகரியாவின் புஸ்தகம் 14 அதிகாரம் 12வது வசனத்துல வசனம் சொல்லுது, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்கள் சதை அழுகி போகும், அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு வாயிலேயே அழுகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் இப்ப இல்ல, 2600 வருஷங்கள் 500 வருஷங்களுக்கு முன்பதாகவே வேதத்தில் உள்ளது. இன்னைக்கு உள்ளவங்களுக்கு பைபிளை படிக்கும் போது இந்த குண்டுகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குண்டுகள்லாம் கண்டுபிடிச்சு வந்த உடனே டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு, உலகம் அழிவுக்கு நேரா போயிருச்சு. இந்த காலத்துல போய் நம்ம பைபிளை நம்பணுமா, விசுவாசிக்கணுமா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த காலத்தில் வரக்கூடிய அத்தனையும் வேதாகமத்தில் இருக்கு. நீங்க
வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 2-3 எக்காலங்களெல்லாம் ஊதும் போது பாருங்க, வானத்திலிருந்து அக்கினியை போல தீவட்டியை போல எரிகிற நட்சத்திரம் ஒன்று விழுந்ததுன்னு இருக்கும். இந்த வானத்திலிருந்து விழுறது எப்படி? அக்கினியை போல எரிகிற தீவட்டி ஒன்று நட்சத்திரம் ஒன்று விழுந்ததாம். இன்னைக்கு இதெல்லாம் விழுது. இன்னைக்கு வைக்கிற பேரெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சாட்டர்ன் 1, 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஏவுகணை செஞ்சிருக்கு. இருக்கிறதுலயே மிகவும் சக்தி வாய்ந்த மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா அமெரிக்கா ஒரு ஏவுகணை செஞ்சிருக்குது. அமெரிக்கா அதையும் தாண்டி ஒரு மிக முக்கியமான டெக்னாலஜி கொண்டு வந்திருக்குது. லேசர்லேயே, அதாவது அவர்கள் நம்ம கண்களில் பார்க்கக்கூடிய ஒரு ஒளி பிளம்பிலேயே எல்லாத்தையும் தாக்கக்கூடிய அளவிற்கு, அதை விட பயோவார் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடியதான கிருமிகளை வைத்து தாக்கக்கூடிய பயோவார். இதை பத்தி வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது மரங்களையும் செடிகளையும் தாக்காமல் வெறும் மனுஷரை மாத்திரம் தாக்கிற்று அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலையும் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அட்டானமஸ் வெப்பன், அதாவது ட்ரோன் வெப்பன் சொல்லுவாங்க, இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தான் நம் காலத்துல நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு உள்ளவங்களுக்கு ஏதோ வேதத்துல எதுவுமே இல்லாத மாதிரியும், இதெல்லாம் ஒரு பழைய புக்கு மாதிரியும், இன்னைக்கு என்னமோ டெக்னாலஜி மோர் டெவலப்டு மாதிரியும். நான் சொல்லுவேன், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப ஸ்லோ. ஏன் தெரியுமா? இன்னைக்கு உள்ளதை ஏற்கனவே 2600 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் சொன்னாரு. அவர் சொன்னதை இவங்க நிரூபிக்கிறதுக்கு 2600 வருஷம். அதான் நான் சொல்லுவேன், நோவா செஞ்ச பேழையின் சைஸை திருப்பி செய்யறதுக்கு ஏறக்குறைய 4000 வருஷம் ஆயிருக்குது. இன்னுமே அந்த சைஸ் அவங்க செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த சைஸ் அவங்க செஞ்சு பார்த்தாங்க. அது அவ்வளவு அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அன்னைக்கே ஆண்டவர் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இருக்கிறார். அதை விட யாக்கோபு லாபா நாட்டுக்கும் தன் நாட்டுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷனை உண்டாக்குறாரு. தோல்ல மாற்றத்தை கொண்டு வராரு. இது டிஎன்ஏ சேஞ்ச். இந்த டிஎன்ஏ சேஞ்சை எப்படி பண்ணியிருக்கிறாரு? சாப்பாட்டின் வழியா பண்ணியிருக்கிறாரு. அந்த டெக்னாலஜி இன்னுமே நமக்கு தெரியாது. அதுவும் வேதத்தில் உள்ளத நம்ம இன்னைக்கு ராக்கெட்டுகளை விட்டு நம்ம நிலாவில் தண்ணி இருக்குதா, செவ்வாயில தண்ணி இருக்குதான்னு தேடுறோம். அன்னைக்கே 4500 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நோவா பேழையிலிருந்து புறா விட்டு பூமியில தண்ணி வத்திருச்சான்னு பார்த்தாரா. எவ்வளவு பெரிய டெக்னாலஜி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சேட்டிலைட், இன்னைக்கு இருக்கக்கூடிய வெப்பன்ஸ், இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடியது அத்தனையும் அங்க இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஸ்பேஸ் ஷட்டிலை பத்தி அன்னைக்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ நட்சத்திரங்களுக்கு நடுவே கூடை கட்டினாலும், இன்னைக்கு ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டி வச்சிருக்காங்க. அவர் சொல்றாரு, நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூடை கட்டினாலும். என்னைக்கு சொல்றாரு பாருங்க. அப்ப நம்ம ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசன வசனங்களும் இன்னைக்கு 1-2 நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அதாவது இவங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. அவர் இதை காட்டிலும் இன்னும் மேன்மையான டெக்னாலஜி எல்லாம் பார்த்துட்டாரு. அதனால தான் சொல்றேன், அன்னைக்கு நம்முடைய தீர்க்க தரிசிகள் பார்த்து எழுதி வைத்ததை புரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு இருக்கிற மனித மூளைக்கோ அறிவுக்கோ எட்டாது. அது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடும் அவரோட ஞானத்தோடும் படிக்கும் போதுதான் இது வெளிப்படும். சும்மா ஏதோ ஒரு புஸ்தகத்தை டெக்னாலஜியை படிச்சுட்டு, விஞ்ஞானத்தை படிச்சுட்டு, ஓ நாங்க சயின்டிஸ்ட், இந்த உலகத்துல கடவுள் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவர் கிடையாது இப்படி சொல்றாங்க. நான் சொல்றேன், தேவன் அவருடைய அளவுக்கு, நமக்கு அறிவுக்கு எட்டக்கூடிய அளவுக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கஷ்டம். அதுவே புரியல. பவுல் எழுதுறத பேதுரு சொல்றாரு, அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறதுன்னு. அதே மாதிரிதான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வேதத்துக்குள்ள அனைத்து பொக்கிஷங்களும் இருக்கு. இவர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற இந்த வெப்பன்ஸ்ல இனி கண்டுபிடிக்க போற வெப்பன்ஸ் அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு. தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து பாருங்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரம் ஆகிறார்கள் என்று சொல்லி. ஒவ்வொரு காரியத்தை ஆராய்ந்து பாருங்க. இந்த வேதத்தை போல தனக்குத்தானே அப்டேட் பண்ணி கொள்ளுகிற புக்கு உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. எழுதும் போதே 100% அப்டேட்டடோட எழுதப்பட்ட ஒரே புஸ்தகம் இந்த வேதாகம் மட்டும்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இதோட எதையும் சேர்க்காத குறைக்காத. ஏன்? நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வச்சுட்டேன், எல்லாத்தையும் பினிஷ் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. வேதத்தை வாசிப்போம். இன்னும் அநேக காரியங்கள் பூமியில வரும். அதை பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. அது எல்லாம் ஏற்கனவே வேதாகமத்தில் இருக்கும். ஆச்சரியம் பூமியில வரதில்லை, அதெல்லாம் ஏற்கனவே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிருப்பாங்க. அதுதான் ஆச்சரியம். நம்முடைய ஆண்டவர் மகத்துவங்களின் தேவன், ஆச்சரியங்களின் தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். இன்னும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், இன்னும் மகத்துவமான காரியங்கள் கிடைக்கும்.